உங்களிடம் இருக்கிற அந்த ஆயுதம், ஓட்டு என்ற அந்த ஆயுதத்தை நீங்கள் ஏன் சரியாக பயன்படுத்த மாட்டீர்கள்? இவ்வளவு உழைச்சோம், இவ்வளவு கஷ்டப்பட்டோம். 46 வருஷம், 96,000 கிராமங்கள், இரவு பகல காலையில கூழ் குடிச்சிட்டு எங்கேயாவது ஒரு பம்பு செட்ல தண்ணி அரைக்கும், அதுல போய் அந்த கூழை கரைச்சி குடிச்சிட்டு என்னுடைய பயணத்தை மேற்கொள்வேன். மதியானம் சாப்பாட்டா 5 மணிக்கு போடுவோம், 5 மணி சாப்பாட்டா அதிகாலை 3 மணிக்கு கோழி கூவுத அந்த நேரத்தில் போடுவோம். அவ்வளோ பசி. உங்களுக்காக பசியை அடக்கிக் கொண்டேன், உங்களுக்காக இவ்வளவு செய்தேன். இதையெல்லாம் விட்டு யார் எக்கேடு கட்டு போறாங்க? நாம வாழ்வோம், நாம பிழைப்போம், நாம டாக்டர் தொழில் செய்து வாரி கொட்டுவோம். எவனா எப்படியாவது போய் போனான், இந்த ஜாதி உருக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டில் இருந்திருக்கோம் இல்லையா? இருந்தேன்னா இல்லையே. அப்ப நீங்க எங்களுக்கு எனக்கு ஆதரவாக நீங்கள் ஒரே ஒரு ஓட்டை போட்டுருக்கலாம் இல்லையா? அந்த 2000 உங்களுக்கு கொடுக்குற 1000 2000 அது ஒரு தரம் கொடுக்குறான், மறுபடியும் தான் வரான், மறுபடியும் தான் வரான், மறுபடியும் தான் வரான். பொய் 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 பொய், பை நிறைய பொய்யை சொல்லி பொன்னான வாக்குகளை, உங்க பொன்னான வாக்குகளை எங்களுக்கு போடணும். இனி இது நடக்கக்கூடாது. ஏன் இவ்வளவு பெரிய கூட்டத்தை கஷ்டப்பட்டு சுரேஷ் கூட்டியிருக்கிறார்? நமக்கெல்லாம் மான உணர்ச்சி அதிகம், மான உணர்ச்சி அதிகம். அந்த மான உணர்வை இந்த தேர்தலிலே, வரும் தேர்தலில் நாம் காட்ட வேண்டும், நாம் காட்ட வேண்டும். நம்மிடம் பணம் இல்லை உங்களுக்கு கொடுப்பதற்கு. எல்லா பணமும் ஆண்டவர்கிட்டே போயிடுது. ஆண்டவர்கள் பெருமாள் நினைச்சீங்களா?